இதுக்கு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை முறைன்னு பேரு. ஒருங்கிணைந்த பண்ணை முறைனா பயிர் தொகுப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, வனவியல் போன்ற வேளாண் சார்ந்த தொழில்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு விவசாயிகளோட வருவாயை மேம்படுத்தி வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க சார். நம்ம விவசாய நிலங்களை இப்ப நஞ்சை, மானாவாரி, தோட்டக்கால்னு 3 வகையா பிரிக்கலாம். ஒவ்வொரு வகையான நிலத்துக்கும் வேறு வேறு வகையான வேளாண் சார்ந்த தொழில்களை நாம செய்யலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில தானிய வகைகளான நெல், கேப்பை, மக்காச்சோளம், துவரை, கம்பு போன்றவைகளும் பயிறு வகைகளையும் அத்துடன் எண்ணெய் வித்துக்களையும் தீவனப்பயிர் போன்ற எல்லாவற்றையும் ஆடுகள், மாடுகள், கோழிகள், தேனீக்கள் போன்றவைகளுடன் அனைத்து மரங்கள் மற்றும் பழமரங்களான மா, சப்போட்டா, கொய்யா, நெல்லி, வாழை போன்ற அனைத்து பழமரங்களையும் வளர்க்கலாம். உங்களை மாதிரி நான் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல சார். எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். இப்ப நீர்பிடிப்புள்ள பகுதிகளில் மீன் வளர்க்கலாம். அப்படி மீன் வளர்க்கும் போது அந்த குளத்து தண்ணியிலேயே மீனுக்கு உணவா சாணத்தையும் போடலாம். அது மீனுக்கு உணவாகவும் ஆயிடும். அதே மாதிரி நீர்பிடிப்புள்ள பகுதிகளில் காளானையும் சேர்த்து வளர்க்கலாம். இப்ப மானாவாரி பகுதி துவரை, மக்காச்சோளம், நிலக்கடலை இதோட சேர்த்து மரங்களையும் வளர்க்கலாம். சவுக்கு மரம், புளிய மரம், தேக்கு மரம், வேப்ப மரம் போன்ற எல்லா மரங்களையும் வளர்க்கலாம். இரவை பகுதியில பயிர் உற்பத்தி, அத்துடன் காய்கறி வகைகளான புடலங்காய், அவரைக்காய், சுரைக்காய், கேரட், பீட்ரூட், நூல்கோல், உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், தீவனப்பயிர், இரவை பகுதியில் கால்நடை வளர்க்கலாம். பசும்பால், கோமியம் இதுல வர வருமானத்தோட சாணத்திலிருந்து கோபர் கேஸ் கூட நீங்க தயாரிக்கலாம். இது நல்லா இருக்க. கேஸ் விலை ஏறுங்கிற வருத்தமா நமக்கு இருக்காது. கேஸ்காரன் வருவானோ இல்லையோன்னு நாம பார்த்து காத்து நிக்கவும் வேண்டாம். அப்ப ஆடு, மாடு, கோழி, வாத்துன்னு கால்நடை மூலமா வருமானம், பயிர், ஊடு பயிர், காளான், தீவன பயிர், மரங்கள் மூலமா வருமானம். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா செலவு நினைச்சா இதுல பெரிய செலவே கிடையாது. பண்ணை கழிவு மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பண்படுத்தப்படுகிறது. இதனால நீடித்த மண் வளம்,
அங்கக கழிவுகளின் மறுசுழற்சியால உயர்ந்த வருவாய். கால்நடை கழிவுகளை மறுசுழற்சி செய்யறதால சுற்றுச்சூழல் வளமாகுது. சாகுபடி அப்ப தீவன பயிர்களை ஊடுபயிரா அல்லது எல்லை பயிரா பயிரிடுவதால நாம வளர்க்கிற எல்லா கால்நடைகளுக்கும் சத்தான உணவு கிடைக்குது. இப்படி ஒன்னோட ஒன்னு சேர்த்து செய்யற முறைக்கு பேர் தான் ஒருங்கிணைந்த பண்ணை முறை திட்டம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையை நாம செய்யறப்ப நமக்கு கூடுதல் வருமானம் எவ்வளவு வரும் தெரியுமா? மொத்தத்துல 59 விழுக்காடு கூடுதல் வருமானம் கிடைக்கும். கால்நடைகள் மூலம் உபரி வருமானம். ஒரு பசுமாடு நாள் ஒன்றுக்கு 10 லிட்டர் பால் கறந்தால் தீவன செலவு போக உபரி மாத வருமானம் ரூபாய் 4000. ஒரு ஆடு ஒரு ஈற்றுக்கு ஒரு குட்டி வீதம் வருடத்துக்கு 2 குட்டிகள். இதனால் உபரி வருமானம் வருடத்திற்கு ரூபாய் 6000. ஒரு கோழி வருடத்துக்கு முட்டை மற்றும் குஞ்சுகள் மூலம் வருட வருமானம் ரூபாய் 5000. ஆக மொத்தம் ஒரு பசுமாடு ஒரு கோழி ஒரு ஆடு மூலம் உபரி மாத வருமானம் ரூபாய் 4000 முதல் ரூபாய் 5000 வரை.